யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் நடத்தி அவர்களுக்கான தேசத்தை பங்கிட்டு கொடுத்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்பதே எங்களுடைய பங்கு என்று சொன்னாரே. எங்களுக்கு இது கொடுத்துட்டாரு, அது கொடுத்துட்டாரு, நாங்க அதுல மயங்குற ஆள் அல்ல. எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட ஆண்டவர் இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எங்களை அந்த ராஜ்யத்திலே சேர்ப்பார். அது வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என் குடும்பத்தை விட்டு விலகுவதும் இல்லை, என் கைவிடுவதும் இல்லை. நாங்கள் அவரே சேவிக்கணும் என்று ஒப்பு கொடுத்தாரே. அந்த வாழ்க்கை இன்னைக்கு உண்டா? பிறந்து வளர்ந்து கிறிஸ்துக்குள்ள அப்படியே வந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா படிப்பு தலை தூக்கிறது, பதவி தலை தூக்கிறது, பணம் தலை தூக்கிறது, குடும்பங்கள் சொந்தங்கள் என்கிற உறவுகள் தலை தூக்கிறது. இதயத்தை கை வச்சு சொல்ல முடியுமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன்னு சொல்ல தைரியம் இருக்குதா? சேவிக்கிறதுக்கான வேலை வீட்டில் நடக்குதா?